ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த காலத்து குலோப்ஜாம் அதுதான் பார்க்க போகிறோம். அது நான் கேழ்வரகு மாவு வச்சு செய்ய போகிறேன். இது வந்து கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு தான். ஜீராவுக்கு நம்ம ஜீனி சேர்க்காம நாட்டு சர்க்கரையை வச்சு செய்ய போகிறோம். நாட்டு சர்க்கரைலாம் கருப்பட்டி கூட வச்சு செய்வாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கேழ்வரகு மாவு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் தண்ணி ஒரு 2 டம்ளர் கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம இடியப்பத்துக்கெலாம் மாவு பசையோம்ல, அது போல் இந்த சூடான தண்ணியை விட்டு நல்லா மாவு வந்து பசைஞ்சு வச்சுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா வெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கின பிளெண்டர் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், மாவு நல்லா பசைஞ்சிரும். எங்கே பார்த்தாலும் ஒன்றா பசைஞ்சிரும். தண்ணி விட்டு விட்டு பசரணும். கேழ்வரகு மாவு வந்து இது போல் குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி வச்சுருங்க. இதில் பெரிய வேலை என்னென்னா, இது மட்டும்தான் பெரிய வேலை. அழகாக குட்டி குட்டியாக உருட்டி வச்சுட்டு அதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போது தண்ணி 1 டம்ளர் விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை வந்து ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கரையணும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த உருண்டையை எடுத்து அதில் போட்டிங்கன்னா சுவையான ராகி குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். அந்த காலத்தில் இதுக்கு பேர் வந்து குலுக்கு ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேழ்வரகுல ரொம்ப நிறைய சத்து இருக்குது, கால்சியம் சத்துலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் கேழ்வரகு வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுங்க. இதில் வந்து வாசனைக்காக ஏலக்காய் 2 தட்டி போட்டிருக்கேன். ராகி உருண்டையெல்லாம் நல்லா வெந்துட்டு இதை அப்படியே நம்ம அந்த வெல்லத்தில் போட போகிறோம். பாருங்கள், வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா கொதிக்குது. இது அப்படியே வெள்ளைப்பாகோடு சேர்த்து நம்ம குலோப்ஜாம் மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குட்டி பசங்களுக்கு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.